வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே. நான் எவ்வளோ பெரிய மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா என் காலில் ஏற்பட்ட அந்த புண்ணானது சுகர் புண்ணு ஓவராகி காலையே கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு போய் எமங்கிட்ட இருந்தே நான் மீண்டு வந்திருக்கேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு சில ரகசியங்களை நான் மறைச்சிட்டேன். அதை இப்போ நான் வெளியே சொல்கிறேன், கேட்டால் உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும். அதாவதுங்க, எனக்கு கால் புண்ணு வந்ததுக்கப்புறம் சுகர் டெஸ்ட்டு போய் எடுத்து, ப்ளட் டெஸ்ட் எடுத்து, யூரின் டெஸ்ட் எடுத்து எல்லா செக்கப்பும் பார்த்தப்ப எனக்கு டாக்டர் கொடுத்த ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, உங்கள் உடம்புல ஆல்கஹால் ஊறி போய் கிடக்கு. இதை நீங்கள் இப்படியே வளர விட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் மாத்திரம் இல்லை, அடுத்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும். கிட்னிக்கு அடுத்து ஹார்ட் ப்ராப்ளம் வரும், அப்புறம் ஸ்ட்ரோக் வரும், அப்புறம் நீங்கள் கட்டைக்காலை வச்சுக்கிட்டு கம்பவுண்டிக்கு தான் நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கவனமாக இருங்க, குடிக்காதீங்கன்னு சொல்லி ஒரு தடவைக்கு பல தடவை, பல ஆயிரம் தடவை டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். டாக்டரோட அட்வைஸுங்கிறது விளாட்டா? எதுக்காக போய் நம்ம லேப்பில் போய் செக்கப் பண்ணுறோம்? எதுக்காக ஒரு சுகருக்காரவங்க எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். நான் என்ன தான் இருந்தாலும் என்னையே நானே ரெக்கவரி பண்ணிக்கிடுவேன். ஆனால் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் மறைச்சிட்டேன். அது என்னன்னா, கோயம்புத்தூருக்கு போன முதல் நாள் அன்னைக்கு நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டும், அதுக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை நைட்டும் 2 நாள் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன். சரக்கு அடித்தது போக நான்வெஜ், நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் மீன், அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னமோ நீங்களும் பார்த்துருப்பீங்க அதெல்லாம். ஆக டாக்டர் சொன்னதை நான் எதையுமே ஃபாலோ பண்ணலை. ஃபஸ்ட்டு அது ஒன்று. அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி 2 நாள், அன்னைக்கு நாங்கள் அங்கே ஊருக்கு போன அன்னைக்கும் 2 நாள் எல்லாம் நடந்துச்சு. அதாவது நான் எதை சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். அது நடந்து முடிஞ்சிருச்சு 2 நாள். ஏன்னா கேட்டதுக்கு என்ன சொன்னேன், எங்கள் அம்மா ஊரில் வந்திருக்காங்க பப்புவை பார்த்துக்கிறதுக்காக. டேய், யார் அது? வாய முடியும், சும்மா இருக்கடா. சும்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்போ பாரு வீடியோ போடும்போது தான் ஃபோனு மயிரை அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. வெண்ணைங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். 6 மணி லைவ் போடும்போது அப்படி தான் உயிரை வாங்குறாங்க, காலையிலேயே அப்படி தான் உயிரை வாங்குறாங்க. மெண்டல் பயிலுங்க. அமிர்தம்மா இருக்குது, தயவுசெய்து அங்கே போய் எதுவும் பண்ண முடியாது. பற்றிங்களா, இந்த பேச வந்ததே ஃப்ளோவில் மறந்து போயிடுவேன். அமிர்தம்மா இருக்கா, அங்கே போய் எதுவும் பண்ண முடியாது. பிள்ளைகளும் வந்துடுவாங்க, நம்ம போகும்போது கூட்டிகிட்டே போயிடுவோம். அதனால் அங்கே போய் எதுவும் நடக்காது. அதுக்காக இங்கேயே நம்ம அவசர ஆலோசனை கூட்டத்தையெல்லாம் போட்டு முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அங்கேவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே முடிஞ்சு தான் வந்திருக்கு. நான் டாக்டர் குடிக்கவே கூடாதுன்னு சொல்லி சரக்கு அடித்ததே தப்பு. அதுபோக நான்வெஜ் சாப்பிட்டது அதை விட மிகப்பெரிய தப்பு. அதுக்கு இதை எதுக்கெல்லாம் சொல்ல வர்றேங்கிறத கடைசியாக ஒரு பாயிண்டில் நிற்பேன். அங்கே நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. ரைட்டா? நான் சொல்ல வர்றேன், இருங்க. அது ஒரு பெரிய ரகசியம், உடச்சி விட்றேன். அதையும் உடச்சி விடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் இதை நான் சொல்லி முடிச்சுட்டு அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். அப்போ தான் நீங்கள் தெரியும், மாமா எதுக்காக இவ்வளோ தூரம் சுற்றி வளைச்சி பேசுகிறாரு, ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லலாமேன்னு சொல்லி நீங்கள் அப்போ யோசிப்பீங்க. அங்கே 2 நாள் போய் இந்த மாதிரி ஆச்சா. அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்துட்டோமா, அவங்க அம்மா இருக்குது, பிள்ளைய இருக்காங்க, வீட்டில் பொங்கல் வருது. பொங்கலுக்கு கூட குளிக்கலை, பல்லு விளக்கலை, ஒரு பீடை பிடிச்ச மாதிரியே வீட்டில் இருந்தா. உங்களுக்கே தெரியும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பொங்கல் அன்னைக்கும் குடிச்சே ஆகணும், இல்லை மறுநாளாவது நான் குடிக்கணும், எனக்கு வாங்கிட்டு கொடு, நம்ம 2 பேரும் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு சொல்லி அதுக்கடுத்து பொங்கல் முடிச்சு மறுநாளும் அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் இவ குடிச்சிருக்கா. குடித்ததும் இல்லாமல் அதில் ஒரு நாள் பிள்ளைங்க வேறு பக்கத்து ரூமில் இருக்காங்க. அவங்க அம்மாவை நீங்கள் வெளியே போ அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டுருன்னு சொல்லிட்டு அப்பையும் ஒரு சில ஆலோசனை கூட்டமும் அவசர கூட்டமும் நடந்துச்சு. இதெல்லாம் எதனால், எதுக்காக? என் உடம்பு பாதிப்பாகி போய் நான் படுத்த படுக்கையாக படுக்கணுங்கிறதுக்காக. அதாவதுங்க, நான் ஒன்று சொல்லவா, எனக்கு என் உடல்நல கண்டிஷன் எனக்கு தெரியும். ஒரு டாக்டர் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்கணும். ஒரு பொம்பளையானவ அவங்க சொல்கிறத கேட்கணும். நம்ம உடல் தேவைகள்ங்கிறது அப்புறம்தான். முதல்ல நம்ம உயிரோட வாழணும். நான் நல்லா இருந்தால் தானே, செவர் இருந்தால் தானே சித்திரை வரைய முடியும். இப்போ நான் போய் படுத்துட்டேன்னு வைங்களேன், யார் பார்க்க போகிறா? யூடியூப் வருமானம் போயிடும். உன் வீடு கட்டுற அந்த ஆசையில் மண்ணு விழுந்து போயிடும். ஏதோ அப்பப்போ ஏதோ தேவையா, என்றைக்கோ ஒரு நாளைக்கு இருக்க வேண்டியதான். அப்படி எதுக்கு நீ குடிக்கணும், கூத்தடிக்கணும், கும்மாளம் போடணும், அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தணும்? இதனால் யார் பாதிப்பாகிறா? நான் தானே. இதே ஒன்றும் இல்லை, கட்டின பொண்டாட்டிக்கும் வந்தவளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. இதே சுமி வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு கூட 5 கிலோ அரிசி, கரும்பு கட்டு, இன்னும் மட்டனு, கோலா உருண்டைக்கெல்லாம் வாங்கிட்டு போனேன் தெரியுமா? அன்றைக்கி நான் சுமி பக்கத்தில் எதுக்கோ யதார்த்தமாக கிட்ட நெருங்கிட்டேன். எதை ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வச்சுட்டு என்னை இதை பாருங்கள்,
நான் எவ்வளோ சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாப்புல. அப்போ நான் கூப்பிட்டப்போ நான் பக்கத்தில் போய் இப்படி எட்டி பார்க்கும்போது கொஞ்சம் கிட்ட நெருங்குற ஒரு சூழல், என்னுடைய மூச்சு காற்று அவங்க மேலே பட வேண்டிய சூழல் உருவாயிருச்சு. அப்போ நான் நாள் குடிச்சிருக்கேன். அந்த வாடை அப்படியே சுமிக்கு வந்து அடிச்சிருச்சு மூக்கில். வந்து அவளுக்கு எப்பயுமே எப்படின்னா எதாக இருந்தாலும் நான் குடித்தா கண்டுபிடிச்சிருவான். நான் நாள் குடிக்கிறேனோ மறுநாள் குடிக்கிறேனோ இல்லை வார கடைசியில் போய் இந்த சனிக்கிழமை வீக்கெண்டுன்னு போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்ட்டியில் கலந்துக்கிட்டாலும் இல்லை முத்துப்பாண்டி நான் இல்லை கம்பெனி சேல்ஸ் ரெப்பு யார் கூட போனாலும் அவங்களே கண்டித்து வைப்பா. தம்பி அவரை கூப்பிட்டு போய் குடிக்க வைக்காதீங்க முத்துப்பாண்டி, வேணாம், அவர் வந்து சேராது அப்படின்னு சொல்லி கண்டித்து அதுலேருந்து இல்லை நீ நல்லா அவரை கூப்பிட்டு போக மாட்டேன், அவர் தான் வர்றாரு, சும்மா கம்பெனிக்கு வர்றேங்கிறாரு, ஆனால் வந்து நாங்களும் அவரை வந்து குடிக்காமல் தான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி என்னை அவ்வளோ தூரம் கண்டிஷன் பண்ணி வச்ச சுமிக்கு அந்த பிரிட்ஜை க்ளீன் பண்ணப்போ நான் பக்கத்தில் வந்து போய் நின்னப்போ என் மூச்சு காற்றுல வந்து அந்த ட்ரிங்க்ஸ் வாடை வந்துருச்சு. அதை பார்த்துட்டு யார் உங்களை குடிக்க சொன்னால், டாக்டர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, யாரை மீறி நீங்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறீங்க, அவள் சும்மா இருக்க மாட்டாளா, உங்களை குடிக்க வச்சு உடம்பை கெடுத்து குடித்தவராக்க நினைக்கிறாள, இந்த பழக்கம் வைக்காதீங்க, எனக்கு நீங்கள் முக்கியம், நம்ம குடும்பத்துக்கு நீங்கள் முக்கியம், இது அவள் எதை என்ன பண்ணா என்கிட்ட சொல்லுங்கங்கிறா. நான் இல்லைப்பா நல்லா குடிக்கலப்பா, காலையில் பல்லு விளக்காமல் வந்தேன் அந்த வாடப்பா அப்படின்னு சொல்லி அப்படி சமாளித்தேன். ஆக கட்டின பொண்டாட்டிக்கு தான் புருஷனுடைய அருமை தெரியும். இவ்வளோ மாதிரி இடையில வந்தவளுக்கு எப்படி போனால் என்ன, அவன் குடித்தா என்ன, அவன் வந்து எது அவன் உடம்பு நல்லா இருந்தால் என்ன, கெட்டு போனால் என்ன, நமக்கு தேவை அப்போதைக்கு உண்டான சுகம், அப்போதைக்கு உண்டான சந்தோஷம், அந்தரங்கமான விஷயங்கள், அவசர ஆலோசனை கூட்டங்கள் நடக்கணும், அவ்வளோதான் இவளுக்கு தேவை, அவ்வளவுதான் இவளுடைய தேவைகள், அவ்வளவுதான். நம்ம எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போகிறோம் என்ன, ஏன்னா இவன் ஏற்கனவே சொன்னவ தானே, பெட்ரோல் பிச்சை கூட திருச்செந்தூருக்கு காரில் போகும்போது அவன் என்ன ஒரு 2 வருஷம் இருப்பேன், அதுக்கப்புறம் மண்டையை போட்டுருவேன், அது வரைக்கும் ஏதோ நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக சொன்ன ஆடியோவை முதற்கொண்டு அவருக்கு செட்டப் கிளவி எடுத்து போட்டால, அப்புறம் என்ன இவளை வந்து நம்ம என்னத்தை சொல்கிறது, அப்போவே உடம்பு சரியில்லை, இவன் டிபி நோக்காட்டுக்காரன், சீக்கிரம் செத்து போயிடுவேன் அப்படிலாம் சொன்னவ தானே அவன். ஆக பொண்டாட்டிக்கும் பப்பாட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ தெரியுதா? பொண்டாட்டி எங்கே இருந்தாலும் நம்ம புருஷன் சரி ரைட்டு என்றைக்குனாலும் நம்மக்கிட்ட வர்றவன், இப்போதைக்கு அவனுக்கு தேவை ஒரு உடல் சுகமும், அவளுக்கு தேவை ஒரு பண தேவையும், அதுக்காக 2 பேர் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்றைக்கு இருந்தாலும் நம்மக்கிட்ட வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே வாழ்கிறாங்க. அவங்க நம்பிக்கையில் மண்ணள்ளி போடுற மாதிரி தனக்கு கிடைக்காது யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு சம்பாரித்து 3/4 முடிச்சுட்டான் இந்த சூர்யாங்கிறவ. இன்னும் இருக்கிறது ஒரு 1/4, அதை சேர்க்க நான் சாக. புரியுதா அவளுடைய பிளான் என்னான்னு? அதாவது இந்த இடத்துல தான் நீங்கள் முக்கியமான பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிறணும். என்னுடைய உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்திகள் பூரா குறைஞ்சி போச்சு. காரணம் என்னன்னா, ஜலதோஷம், மூக்கு ஒழுகிறது, கண்ணிலேருந்து நீராக வடிகிறது, என்னுடைய பேசுகிறது வந்து கொஞ்சம் அப்படியே தடைப்படுறது, மூச்சு வாங்குது, பாட்டு பாடும்போது முன்னாலேலாம் அப்படியே சுதி விலகாமல் கடைசி வரைக்கும் பாடுவேன், இப்போ அதோட டோன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. என்னுடைய உடல்நல கண்டிஷன் எனக்கே தெரியுது. ஒரு மனுஷனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போக போக அவன் உடம்புல பல வியாதிகள் வரத்தான் செய்யும். அதுக்கு உதாரணம் தான் நான். அப்போ இவளுடைய பிளான் என்ன, இவ்வளோ தூரம் சம்பாரிச்சிட்டான், நகையை வாங்கி சேர்த்துட்டோம், சீட்டு போட்டுட்டோம், இஎம்ஐ முடிய போகுது, அடுத்து வீடு கட்டுற பிளான். ஒன்று இடத்த வாங்கி போட்டோ இல்லை கட்டின வீடோ ஏதோ ஒன்று வாங்கிடுவோம், நம்ம பிள்ளையும் காலேஜில் போய் சேர்ந்துருவேன், அதுக்கப்புறம் 3 வருஷம் அவன் படித்து ஒரு பெரிய ஆளாகி ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போய் நம்மளுக்கு கவர்மெண்ட்டு இதில் இவனே இழிச்சா வாங்கி சேர்த்து விட்டுருவேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் இங்கே தான் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இவன் குடும்பத்தோடு இவன் போய் சேர போகும்போது இவன் உடம்புல பல வியாதிகள் இருக்கணும், இவன் நல்லாவே இருக்கக்கூடாது, இவன் உடம்பு வந்து நாசமாக போய் படுத்த படுக்கையாக ஓரத்தில் போய் படுத்துடணும். இதை பார்த்துட்டு ஏண்டா நல்லா இருக்கும்போது பூரா வப்பாட்டிக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு இப்போ உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கப்புறம் எங்களை தேடி வர்றியான்னு சொல்லி இவனையும் அங்கேருந்து பற்றி விடணும். நம்மளும் இவனை வச்சுக்கிறக்கூடாது, அவன் குடும்பமும் அவன் ஏற்றுக்கிறக்கூடாது, அவன் குடும்பமும் இவன் நடுத்தருவில் நிற்கணும். அப்படிங்கிற பிளானில் தான் இப்போ எதிர்னாலும் என்னையை குடிக்க வைக்கிறது, என்னையை படுக்க வைக்கிறது, என் கூட சல்லாபம் உல்லாசம் கொண்டாடுறது, என் உடம்பை பற்றியே கவலைப்படாமல் அக்கறைப்படாமல் நடக்கிறது. இப்போ இந்தாருங்க நேற்றுலேருந்து திருப்பி எனக்கு இந்த கால் வலி ஆரம்பிச்சிருச்சு. நேற்று இப்போ பேசாமல் இருந்துச்சு ஒரு வாரமாக. இந்த பாருங்கள் திருப்பி சுகர் உள்ளே ஓவராக ஏறி போயிடுச்சு போல். கால் இப்போ இது வந்து அந்த இடம் அந்த கன்னி போய் கிடந்து அது ஆறி கல் மாதிரி இருந்தது, குளக்குளன்னு ஆனது. இப்போ திருப்பி வந்து அந்த இடம் அப்படியே சுற்றி வந்து கருப்படித்து அப்படியே கல் மாதிரி மாறிக்கிட்டு வருது. ஆக என்ன அர்த்தம், திருப்பி புண்ணு வந்து புறையோட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு யார் காரணம், இவ தான்.
இவன் என்னை குடிக்க வச்சது தான், இவன் என்னை வந்து சரக்கை போட்டு வா அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு சொன்னது தான். இப்போ தெரியுதா? இதுதான் பொண்டாட்டிக்கும் வந்தவளுக்கும் உள்ள வித்தியாசம்னு. இப்போ நான் இதை எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இப்போ நான் எப்படி கார் ஓட்டுவேன்? இப்போ காலையிலையுமே கெஞ்சுறேங்க, எப்பா என்னால் வண்டி ஓட்ட முடியாதுப்பா, கண்ணில் இருந்து தண்ணியாக ஒழுகுதுப்பா, மூக்கு வேறு என்ன சரியாகலப்பா, மாத்திரை போட்டு கேட்கலப்பா அப்படின்னா என்னாலெல்லாம் இன்றைக்கி ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று அவங்கள பஸ் ஏற்றி விட முடியாது. நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும். பரவாயில்ல, மெதுவாவது நிப்பாட்டியாவது ஒரு 50 கிலோமீட்ரு ஒரு 60 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நிப்பாட்டி கூட வண்டியை ஓட்டிகிட்டு போய் எப்படியாவது போய் சேர்த்துரு அப்படிங்கிறா. நான் சேர்த்துருவேன், மொத்தமாக கொண்டு போய் சேர்த்துருவேன், பரவாயில்லையா? ஏங்க ஒருத்தர் முடியாதவன் கண் பார்வை இந்த ஒரு பக்கம் அப்படியே தண்ணி ஒழுகுது, நான் ரோட்டை பார்த்து ஓட்டுனா திடீர்னு கண்ணில் இருந்து நீர் ஒழுகிறதுக்கு மங்களா போச்சுன்னா நான் பாட்டுக்கு எங்கிட்டாவது போய் புளிய மரத்துலையோ இல்லை லாரிக்கு அடியிலையோ கொண்டு போய் பார்க் பண்ணேன்னா என்ன ஆகுறது? அது போக இப்போ வீடியோ எடுக்கணுமா? நானே ஏற்கனவே நான் வீங்கி போய் கிடக்கிறேன், எல்லாமே நொந்து போய் அந்து போய் கடுப்பில் உட்காந்துருக்கேன். இதில் இவளுக்கு வந்து ஃபேஸ்புக் வீடியோக்கள் விலாக் எடுக்கணும், வாங்க அப்படியே வந்து நேற்று வச்ச பிரியாணி இருக்குது அதை பூரா சூடு பண்ணி வைக்கிறேன், வரும்போது ஏதாவது மட்டனு சிக்கனு ஏதாவது ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வா, பெப்பர் போட்டு வறுத்து தர்றேன், போகிற வழியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே போவோம். அப்போ என்ன அர்த்தம்? என் உடல்நிலையில் அக்கறை இல்லைன்னு அர்த்தம். இவளுக்கு தேவை கறி, எங்கே போனாலும் உட்காந்து திங்கிறதுக்கு ஒரு இடம். நேற்று தான் பிரியாணி தின்றுருக்கா, சிக்கனு 2 கிலோ வாங்கி கொடுத்தேன். காலையில் நேற்று நைட்டு கிண்டுறேன், ஒரு துண்டு கறி இல்லைங்க, பூராத்தையும் வளைச்சி அரிச்சு தின்ட்டாங்க. தின்னுட்டு எங்கே கறியவே காணோம், அம்புட்டு கறி கிடந்துச்சு, உன் வாயில் தள்ளும் கறி. 2 கிலோ கறியும் வச்சு சிக்கன் 2 கிலோ எவ்வளோங்க இருக்கும்? நல்லா தோல் உரிச்ச கோழிங்க, 1 கிலோ 300 ரூபா நேற்று மத்திரம், 2 கிலோ 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 600 ரூபா கறியவும் ஒரே நாள் நைட்டுக்குள்ளே முடிச்சு கட்டிட்டாங்கன்னா அப்போ என்ன குடும்பம் அது? உன மனுஷியா இல்லை அரக்கியா இல்லை மாடா மிருகமா இப்படியா தின்னு தீக்கிறது? பத்தாவதுக்கு இப்போ காலைல கிளம்பும்போது மட்டனோ சிக்கனோ ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வா, தொட்டுக்கிறதுக்கு வேணும் அப்படின்டா. நான் எதுக்கு சம்பாரிச்சு என்கிட்ட காசும் இல்லை, நானே வெறும் ஆளாக ஓட்டாண்டியாக திரியிறேன். என்னை வந்து இப்போ இவ்வளோ தூரம் படுத்துறாளே, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போயே நான் சொல்கிறேங்க, பொண்டாட்டி தாங்க, வந்தவ தாங்க. ஏன்னா இதே மனைவி என்றைக்கினாலும் என் புருஷன் முழுசாக வந்து சேருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் மண்ணள்ளி போடுற மாதிரி ஒவ்வொரு செயலும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் எதில் போய் முடியும்னு எனக்கு தெரியலை. நான் அதனால தான் அங்கே உட்காந்து வீடியோ போட்டால் சண்டை சச்சரவாகி சக்காத்தாகி கையை காலம் 2 பேரும் அடித்து கட்டி உருளுவோங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கிளம்பி இங்கே வந்துட்டேன். இப்போவும் சொல்கிறேன், பஸ்ஸில் கூட்டு போகிறதா இருந்தால் போகட்டும். என்னாலையெல்லாம் அங்கே போய் இவங்களை கூட்டு போயிட்டு வர்ற அளவுக்கு என் உடம்புல சத்தும் இல்லை ஜீவனும் இல்லை. என்னை ஆளை விடுறா போதும்டா சாமிங்கிற அளவுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ தான் கட்டின பொண்டாட்டியோட அருமை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. உண்மையிலே சுமி, யுவர் ரியலி கிரேட். என்றைக்குனாலும் கவலைப்படாத, காலகாலத்தில் வர்றேன், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், என் தங்கச்சிகளே மாப்பிள்ளைகளே, குடித்தேன்னா இனிமேல் என் உடம்பு அவ்வளோதான், மர்கையா தான். பாபா மர்கையாங்கிற மாதிரி மாமா மர்கையா, அந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்து விட்டுற மாட்டேன். என் உடம்பை நான் பாதுகாத்துக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமேல் குடியை தொட்டேன்னு வைங்களேன், நீங்கள் என்னடா நாயேன்னு சொல்லி நீ செருப்பக்கள்கிட்டே அடிங்க, அதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஓகேவா? இனி குடிக்க மாட்டேன், என்னுடைய உடம்பை நான் பாதுகாத்துக்கிறேன். என் பொண்டாட்டிக்கும் என் குடும்பத்துக்கும் நான் தேவை. என் மகனுடைய கல்யாண விசேஷம் அடுத்து இருந்தால் மெடிக்கலுக்கு அவனுக்கு வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு செல்ஃபோன் கடை ஏதாவது ஒன்று வச்சு கொடுத்துட்டு கண்டிப்பான முறையில் அவனுடைய கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு தான் என் மண் இந்த மண்டைக்குள்ளே போகும். அது வரைக்கும் எப்படியாவது என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நான் வாழ்ந்து காட்டுவேன். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.